உங்கள் விஜய். சுதா, சுதா கதவு தர. ஏமர்மகனே, பக்கத்துல வரும்போதே ஒரு போனை போட்டு வந்துகிட்டு இருக்கம்மா, கொஞ்சம் ரெடியா இருந்து சொல்ல வேண்டாம். இப்ப பாரு, வாசலே நிக்க வேண்டியிருக்கு. மாமா ஒரு நிமிஷம். மருமகனே, என்னாச்சியா? மாமா என்னாச்சுன்னு கேக்குறல? இரு, நானே வரேன். என்னாச்சு சொல்லுங்களேன் ப்ளீஸ். தமிழ், என்னாச்சு? உள்ள உட்காந்துக்கிட்டு கதவை திறக்காம இருக்க பசுபதி. ஏ சுதா, கதவு தட்டுறது காதுல விடல? வந்து கதவை திறமா. என்னதுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க? வந்து கதவை திறன்னு சொல்றல. சுதா, வாசல்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தலாம்னு பாக்குறியா? எனக்கு வர்ற கோபத்துக்கு கதவுலாம் உடைச்சு நாசம் பண்ணிடுவேன். வந்து கதவு திற. சுதா, கதவு திறன்றல. மா, ஏமா இப்படி பண்ற? கதவு துறையாமா. நான் சொல்ல கேட்காம என் பேச்ச மீறி கல்யாணம் பண்ணல. உனக்கு இனிமே இந்த வீட்ல இடம் இல்ல. நீ போலாம். என்ன மன்னிச்சிடுன. என்னால கதவு திறக்க முடியாது. சுதா, ஏ சுதா. சுதா, சுதா கதவு தர. ஓ வீடு இல்லைனா என் மகளுக்கு என் மருமகனுக்கு உலகத்துல வாழறதுக்கு வேற இடமே இல்லைன்னு. அவங்க ரெண்டு பேரையும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வாழ வைக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு போ. கூட பிறந்த தங்கச்சி ஆச்சேன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. சௌந்தர்யா, என்னங்க? வா, வண்டியில வந்து ஏறு. எல்லாரும் வண்டியில ஏறுங்க, போலாம். இனிமே இந்த வீட்டுக்கு எனக்கு இருந்த உறவு அத்து போச்சுன்னு நினைச்சுக்கிறேன். தமிழ், புகுந்த வீட்டுக்கு முறையா வந்துட்டு விளக்கேத்தாம திரும்பி போக கூடாது. தமிழ், கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாச கதவை மூடிக்கிட்டு உள்ள வரக்கூடாதுன்றா. இதுக்கு மேல என்னத்த பொறுமையா இருக்கிறது? கிளம்புவோம் பசுபதி. அட இருங்க தமிழ். அம்மா, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லி கதவை திறக்க சொல்லுங்கம்மா. போங்க. சரி, நான் கொல்லப்புறமா போய் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. மீனாட்சி, நீ வண்டியில உட்கார்ற. டேய் தாசு, வண்டி ஆன் பண்ணி ஏசியை போட்டு விடுறா. இல்லப்பா, பரவாயில்ல. ஓமா, எம்பிட்டு நேரம் தான் இப்படியே நிப்ப? போய் வண்டியில ஏறு. சுதா, போய் கதவை தர. மன்னிச்சிடுங்க. நீ என்னால அது முடியாது. சுதா, சொன்னா கேளு. கல்யாணம் ஆகி முறையா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள தெருவுல நிக்க வைக்க கூடாது. போய் கதவை தர. என்ன வேட்டையா, கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சு. என்ன நீ பாட்டுக்கு இன்னும் ஒத்த மரம் மாதிரி தனியா நின்னுட்டு இருக்க? எங்க மாப்பிள்ள எதுக்கு ஒத்த மரமா நிக்கணும்? பொண்ணு இந்தா வண்டிக்குள்ள இருக்கு பாரு. ஆத்தி, அழகு பெத்த பொண்ணால இருக்கா. ஆமா, எல்லாரும் வீட்டுக்குள்ள போகாம எதுக்கு வாசல்ல நிக்கிறீங்க?
வேட்டையா தான் கேக்குறேன், எதுக்கு வாசல்ல நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, அவங்க அம்மா வெளியில போயிருக்காங்க, அவங்க வந்ததும் உள்ள போவாங்க. அது சரி. நான் கூட உங்க அம்மா தான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களோன்னு நினைச்சேன். அப்ப நான் வரேன் வேட்டையா. வரங்க. வரேங்க. சந்தோஷம். வா போலாம். பொண்ணு நல்லா இருக்கால? என்னடா ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி இன்னும் தலை குனியாம இருக்கமே? எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வந்துருச்சுல அவமானம். என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்க அம்மா பண்ண தப்புக்கு நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? சரி விடு, எல்லாம் என் தலையெழுத்து. உன் அண்ணனும் அவங்களோட சேர்ந்து தெருவுல நிக்கிறாரு சுதா. அவங்களுக்காகவாது போய் கதவை தர. சுதா வா, சுதா என் கூட வா. உள்ள வாங்கண்ண. மீனாட்சி கீழே இறங்குமா. வாமா. மருமகனை கூட்டிட்டு வர. ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல நில்லுங்கயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வலது கால் எடுத்து வச்சு உள்ள போ. போமா. உள்ள போங்க. உள்ள போமா. பசுபதி வாங்க. ஆ. இப்படி உட்காருங்க. ஆ. அண்ணே உள்ள வாங்கண்ணே. இது வரைக்கும் நீங்க கொடுத்த மரியாதையிலே நான் உச்சி குளிர்ந்து போயிருக்கேன். நான் இங்கே இருந்துக்கிறேன். அதான் எனக்கு மரியாதை. ஏங்க உள்ள வாங்க. சௌந்தர்யா சாஸ்திரத்துக்கு விளக்கேத்த சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு பாலும் பழமும் கொடுத்து கூட்டிட்டு வா. போய்கிட்டே இருக்கலாம். போன்னு சொல்றேன்ல. விளக்கேத்து மீனாட்சி. விளக்க ஏத்துன்னு சொல்றேன்ல. அண்ணி மீனாட்சி விளக்கேத்த வேண்டாம். அவ இந்த வீட்டு மருமக இல்ல. அவ வாழ வேண்டிய இடம் இது இல்ல அண்ணி. நீ விளக்கேத்த வேண்டாம் மீனாட்சி, பரவாயில்ல. சுதா என்ன பேசுற நீ? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் புத்தி கெட்டத்தனமாவே நடந்துக்கிற. நீ கொஞ்சம் பேசாம இரு. மீனாட்சி போய் விளக்கேத்து. ஏத்துன்னு சொல்றேன்ல, போ.
ஏத்து. ம். சாமி கும்பிட்டுக்கோ. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. சரவணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும். சரவணன் நல்லா இருக்கணும். என்னத்தை வேண்டதுன்னு ஒன்றும் புரியலை. ஆனால் நீ என் வாழ்க்கையில் இப்படி சொதப்புன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. என்ன கடவுளோ போ. ரெண்டு பேரும் ஹால்ல உட்காருங்க, நான் இதோ வரேன். விருப்பம் இல்லாத ஒருத்திக்கு வலுக்கட்டாயமா தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கியே, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? உன்னை போய் ஏன் வயித்துல பெற்றிருக்கேன் பாரு. நான் தாண்டா அசிங்கப்படணும். நீ மீனாட்சியை காதலிச்ச, அதனால அவளை போராடி கல்யாணம் பண்ண, அவ்வளவுதான். உண்மையை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. நீ எல்லாம் ஒரு மனுஷன். தூ. மீனாட்சி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. உனக்கு துணையா நான் இருக்கேன். ஒரே ஒரு மஞ்ச கயிறு கட்டிட்டாங்கிறதுக்காக நீ இவன் கூட எல்லாம் வாழணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீ இவனுக்கு பொண்டாட்டியும் இல்ல. ஒன்னே ஒன்னு சொல்றேன், உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல. என் புருஷன் செத்ததுனால நான் தாலி இல்லாம இருக்கேன், நீ தாலியோட இருக்க. அது மட்டும்தான் வித்தியாசம். மத்தபடி நாம ரெண்டு பேருமே விதவதான். நாளைக்கு இவனே செத்து போயிட்டா கூட நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்ட. அந்த மாதிரி நினைச்சுக்கோ. நீ யார் கூட வாழணுமோ அவன் கூட நானே உன்னை சேர்த்து வைக்கிறேன். இங்கதான் இருக்கீங்களா? மீனாட்சி, இந்தா பாலும் பழமும் இருக்கு, நீ பாதி சாப்பிட்டுட்டு வேட்டையனை கொடு. இந்தா புடி. எதுக்கு நீ இதெல்லாம்? வேண்டாம், விடுங்க. சுதா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏன், எனக்கு கஷ்டமா இல்லையா என்ன? நான் மட்டும் என்ன இத்தனை நாளா மீனாட்சிக்கு எதிராவா இருந்தேன்? வாழ்க்கைய பிராக்டிக்கலா வாழ கத்துக்கோங்க. இந்த புடி. சௌந்தர்யா, இதோ வந்துட்டேங்க. புடின்னு சொல்றேன்ல, இந்த புடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மண்டபத்துல எல்லாருக்குமே செட்டில் பண்ணியாச்சுப்பா. யாருக்கும் பாக்கி கிடையாது. அலங்காரம் பண்ணவங்களுக்கா? அவங்களுக்கு தானே பெட்டிங்க, வேற யாருக்கும் இல்ல. அதை இன்னைக்கு சாயங்காலம் கொடுத்துருவோம்.
அதான் சொல்றோம்லையா, இன்னைக்கு சாயந்தரம் கொடுத்துருவோம். ஐயா வணக்கம். நான் அப்புறம் கூப்பிடுறேன். வாயா சேகர், உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே உட்காரு. சரிங்க, சொல்லுங்கய்யா. பசுபதி, பசுபதி, ஆ வாங்க. சொல்லு தமிழே. நீங்களும் உட்காருங்க. சடங்கு ஏற்பாடெல்லாம் பேசிடுவோமா? சரி. இங்க பாரு சேகர், சாந்தி முகூர்த்தத்துல பூ அலங்காரம்லாம் சும்மா ஜம்முன்னு இருக்கணும் பாத்துக்க. பண்ணிடலாங்க. நல்லா 10 கூட மல்லிகைப்பூ சரத்தை வாங்கிக்கிங்க. எங்கிட்டு திரும்பினாலும் பூவா தான் இருக்கணும், சரியா? சரிங்க, பண்ணிடலாங்க. அப்புறம் நடுவுல டிசைனுக்கு கனகாம்பரமும் ரோஸும். சரிங்க. அப்புறம் இந்த மல்லிகைப்பூ சரத்திலேயே இந்த கொசு வலை மாதிரி பண்ணுவாங்க தெரியுமா? அப்படி பண்ணி விட்டுரு. பண்ணிடலாங்க. அப்படி இல்லைன்னா அந்த விட்டத்துல இருந்து கலர் கலரா துணியை சேலை மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க தெரியுமா? அப்படி பண்ணிடுறியா? பண்ணிடலாங்க, பண்ணிடலாங்க. ஐயோ, வேட்டையனும் மீனாட்சியும் என்ன மனநிலையில இருக்காங்கன்னு தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரே. வாசத்துக்கு ரோஸ் சென்ட் இல்லைன்னா ஜவ்வாத ரூம் முழுக்க தெளிச்சு விட்டு சேகர். சரிங்க. ஓவரா பண்றதையா, நெடியாகி போயிடும். ஆமாமா, அத முதல்ல பாத்துக்கயா. வாசமா இருக்கணும், ஆனா நெடியா இருக்க கூடாது. சரிங்க. பெட்ல மல்லிகைப்பூவையும் ரோஜா பூவையும் நல்லா உதுத்து விட்டுறியா? ஆகட்டுங்க. யோ, வண்டு கிண்டு இருக்க கூடாதியா? அதெல்லாம் இருக்காதுங்க. இது எல்லாம் ஓம் பொறுப்பு சேகர். ஆகட்டுங்க. அப்புறம் பசுபதி, நீங்க என்ன பண்றீங்கன்னா தலைமாட்டுக்கு பக்கத்துல ஒரு சிடி பிளேயரையும் ஸ்பீக்கரையும் வச்சு விட்டுருங்க. அது எதுக்கு தமிழே? நல்ல மெல்லிசையான பாடலை வீணையிலே வாசிச்சிருப்பாங்க பசுபதி. அந்த சிடியை போட்டு சவுண்ட மெதுவா வச்சு கேட்டாங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. ரொம்ப முக்கியம் இப்ப இதெல்லாம். அப்புறம் இந்த பக்கம் தலைமாட்டுக்கு பக்கத்துல வழக்கம் போல ஸ்வீட்டு, காரம், தண்ணி, அப்புறம் ஜூஸை கூட வச்சு விட்டுருங்க. சரி தமிழே. வேற ஏதாவது மறந்துட்டேனா? ஐயா பழம். அத மறந்துட்டேன் பாத்தீங்களா? நல்ல டஜனா காஷ்மீர் ஆப்பிள், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, அப்புறம் அந்த அத்திப்பழம் அதையும் சேர்த்து அடுக்கி விட்டுருங்க. சரி தமிழே. இதுல 15,000 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கோங்க. பத்தலைனா ஃபோன் பண்ணுங்க, கொடுத்து விடுறேன். சரிங்க தமிழே. காரை எடுத்துக்கிட்டு போங்க. 7 மணிக்குள்ள எல்லாம் பக்காவா இருக்கணும். கிளம்புங்க. வரங்க. வாங்க. வரேன் தமிழே. சரி சரி. நாணமோ இன்னும் நாணமோ அந்த பார்வை கூறுவதென்ன? நாணமோ நாணமோ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல முதல்ல உன்னை பார்த்து பாடின பாட்டை ரசிச்சு பாடிக்கிட்டு இருக்கேன். உங்க பகுமானம் உங்களுக்கு. என்ன ஏங்க, கல்யாணம் ஆன இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுமா? ஒரு 2 வாரம் தள்ளி ஏற்பாடு பண்ணலாம்ல? எது 2 வாரம் தள்ளி ஏற்பாடு பண்றதா? ஏன், உனக்கு அப்படித்தான் நடந்துச்சாக்கும்? யாரா இவ? 2 வாரம் கழிச்சு பண்றோம்னு பிள்ளைங்கிட்ட சும்மா சொல்லிடாத, உன் மேல வெறி ஆயிருவாங்க. ஏங்க, அவங்களே 2-3 நாளா தூங்காம அசதியா இருக்காங்க. இப்ப போய் எதுக்குங்க? ஏண்டி, எல்லாரும் வீட்லயும் இப்படித்தானே நடக்குது? நான் ஏதோ புதுசா ஏற்பாடு பண்ற மாதிரி பேசுறேன். இங்க பாரு, இன்னைக்கு நிறைஞ்ச நாளாம். 8 to 12 ராஜயோக நேரமா. அந்த நேரத்துல சேர்ந்தா 2 ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு. அது இல்லங்க. வைத்தி எப்படியும் வீட்டுல தங்க மாட்டான், நாமளும் இங்க தங்க வேண்டாம், அப்படியே தோட்டத்து வீட்டுக்கு போயிருவோம். இங்க பிள்ளைகளை தனியா விட்டுருவோம், என்ன சொல்ற? அப்புறம் இந்த ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாத்தையும் தோட்டத்து வீட்டுல ஒரு செட்டு இறக்க சொல்லவா? நமக்கு தான். இப்ப நீ கோவமா தான் போவ. அப்புறமா கபி கபி மேரே தில் மே கயா. மாமா கிட்ட இதெல்லாம் வேண்டான்னு சொன்னா கேட்குறாரா? கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. இனி என்ன ஆக போகுதுன்னே தெரியல. பேசாம எகிரி குதிச்சு ஓடி போயிடலாம்னா வழியும் இல்லை. இப்ப நான் என்ன செய்வேன்? உலகத்துல யாருக்கும் இந்த மாதிரியான சமயத்துல இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுரா சாமி.
ஏய் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல, கதவை தாப்பா போட்டுக்கோ. ஐயோ வந்துட்டாளே, இப்போ என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே.